ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹைட்ரோகார்பன்ஸ்ல ஆல்கைன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஆல்கைன்ஸ் பத்தி உங்களுக்கு ஜென்ரலான ஒரு ஐடியா இருக்கும். ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். sp ஹைபிரிடைஸ்டா இருக்கும். அப்புறம் அதோட நாமென்கிளேச்சர் நம்ம பார்த்துட்டோம். YNEன்னு முடியணும். அதோட ஐசோமர்ஸ் அது எல்லாமே நம்ம ப்ரீவியஸா பார்த்துட்டோம். இப்ப இதுல ஆல்கைன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கால்சியம் கார்பைட். ஃபர்ஸ்ட் கால்சியம் கார்பைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டு, கால்சியம் கார்பனேட் நம்ம ஹீட் பண்ணா கால்சியம் ஆக்சைடு பிளஸ் O2 வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கால்சியம் ஆக்சைடை நான் வந்து 3 கார்பன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்னன்னா CaC2 பிளஸ் CO2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இதில் எனக்கு CaC2ங்கிறது தான் கால்சியம் கார்பைட். இப்போ இந்த கால்சியம் கார்பைடை நான் என்ன பண்ணுறேன்னா CaC2வை 2H2O கூட நான் ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு பை ப்ராடக்ட் பிளஸ் C2H2. C2H2ங்கிறது ஈத்தைன். அப்ப ஈத்தைனுங்கிற ஆல்கைன் வந்து நமக்கு கிடைக்குது கால்சியம் கார்பேட்ல. அடுத்து விசினல் டைஹாலைட்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இப்ப இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன்னா இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ். பக்கத்து பக்கத்து கார்பன்ல இருக்கிற ஹாலைட்ஸ் தான் விசினல் டைஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரம் விசினல் டைஹாலைட்ஸ் எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லுவோம். அப்ப CH2 கீழே ஒரு Br இருக்கு, இன்னொரு CH2 இங்க ஒரு Br இருக்கு. இப்ப இதை நான் ஆல்கஹாலிக் KOH இதுக்கு ஒரு நான் ரியாக்ட் பண்றப்ப இந்த புரோமினும் இந்த ஹைட்ரஜன், அதாவது பீட்டா எலிமினேஷன்னால பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் கிளம்பிடும். அப்ப அந்த அந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து நமக்கு வாட்டர் மாலிகுல் வந்து வெளில வந்துடுது. இந்த புரோமின் இந்த K கூட சேர்ந்து KBr ஃபார்ம் ஆயிருது. அப்ப வாட்டர் ஒரு பை ப்ராடக்ட், பொட்டாசியம் புரோமைடு ஒரு பை ப்ராடக்டா கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? CH, இங்க லெஃப்ட் சைட்ல CH2 டபுள் பாண்ட், இங்க CHBr கிடைக்கும். இப்ப இந்த CHBr நான் என்ன பண்றேன்? NaNH2 கூட நான் ரியாக்ட் பண்றேன். இதுல NAக்கு பாசிட்டிவ் வரும், NH2க்கு நெகட்டிவ் வரும். அப்ப திருப்பி இந்த புரோமின் வந்து லெஃப்ட் ஆகும். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் வெளில போகும். அப்ப இந்த ஒரு ஹைட்ரஜன் பாசிட்டிவா இருக்குமா? இந்த புரோமின் நெகட்டிவா இருக்கும். அப்ப எனக்கு பை ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும்? NaBr பிளஸ் NH3 கிடைக்கும். அது இல்லாம மெயினான ப்ராடக்ட் CH ட்ரிபிள் பாண்ட் CH ஈத்தைனும் கிடைக்கும். அடுத்து டீஹாலோஜினேஷன் ஆஃப் டெட்ரா ஹாலோ ஆல்கேன். இப்ப டெட்ரான்னா என்னன்னு தெரியும்? நமக்கு 4ன்னு தெரியும். ஹாலோன்னா ஹாலோஜன்ஸ், ஆல்கேன். அப்ப இது எப்படி இருக்கும்னா இங்க ஒரு ஹாலைட், 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 ஹாலைட். இதுதான் டெட்ரா ஹாலோ ஆல்கேன். இப்ப இந்த டெட்ரா ஹாலோ ஆல்கேன் கூட நான் 2 ZN போட்டேன்னா இந்த ரெண்டு இதுவும் ஒரு ZN எடுத்துக்கும். இந்த ரெண்டும் வந்து ஒரு ZN எடுத்துக்கிறப்ப நமக்கு C ட்ரிபிள் பாண்ட் CH இங்க ஒரு HC பிளஸ் 2ZnCl ட்வைஸ் கிடைக்கும். இதுதான் வந்து டெட்ரா ஹாலோ ஆல்கேன்ல இருந்து நம்ம ஆல்கைன் ப்ரிப்பேர் பண்ணோம். அடுத்து கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ். இந்த கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா CH டபுள் பாண்ட் CH COOK COOK. இதுல என்ன ஆகும்னா 2 பொட்டாசியமும் 2 எலக்ட்ரான்ஸும் ரிமூவ் ஆனா CH COO ரேடிக்கல் டபுள் பாண்ட் CH COO ரேடிக்கல். இப்ப இதோட மெக்கானிசம் பார்ப்போம். இப்ப இதோட மெக்கானிசம் எப்படி இருக்கும்னா இங்க CH இருக்கு, இங்க ஒரு C டபுள் பாண்ட் O இருக்கு, இங்க ஒரு O இருக்கு. இங்க டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O வரும், இங்க சிங்கிள் பாண்ட் O, இங்க ஒரு ரேடிக்கல் இருக்கு, இங்க ஒரு ரேடிக்கல் இருக்கு. இப்ப என்ன ஆகும்னா இந்த பாண்ட் பாதி இங்க வரும்,
பாதி இங்க வரும். அப்ப இது ரேடிக்கலா பிரியுது. அதே மாரி பாதி இங்க வருது. இன்னொரு பாதி இங்க வருது. அப்ப இந்த பாதி வந்தா இது ஒரு ரேடிக்கல். இந்த ரேடிக்கலோட சேர்ந்தா CO2 இங்க ரிலீவ் ஆயிருது. அதே மாரி இங்க ஒரு CO2வும் வந்துருது. அப்ப இதோட ப்ராடக்ட் என்ன வரும்னா, CH ட்ரிபிள் பாண்ட் CH பிளஸ் 2CO2 அப்படின்னு ரிலீவ் ஆகும். அப்ப இதுலயே நமக்கு ஒரு ஆல்கைன் கிடைச்சிட்டு. அடுத்து கிரிக்னாட் ரியேஜன். கிரிக்னாட் ரியேஜன்னா என்னன்னா RMGX. RMGXங்கிற ஃபார்மேட்ல எது இருந்தாலும் அது கிரிக்னாட் ரியேஜன் தான். இப்ப கிரிக்னாட் ரியேஜன்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, லோவர் ஆல்கைன்ஸ்லேருந்து ஹையர் ஆல்கைன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? இப்ப இதுக்கு ஒரு ரியாக்ஷன் பார்ப்போம். இப்ப என்ட்ட RC ட்ரிபிள் பாண்ட் CH இருக்கு. இத நான் வந்து ஒரு கிரிக்னாட், அதாவது CH3 MgBr கூட நான் ரியாக்ட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா, C ட்ரிபிள் பாண்ட் Cr இங்க MgBr அட்டாச் ஆகும். இப்ப இத நான் எதுக்கு ஒரு ரியாக்ட் பண்றேன்னா, அ இத வந்து நான் வந்து R-I கூட ரியாக்ட் பண்ணா, எனக்கு இந்த அயோடின் இந்த MgBr கூட ரியாக்ட் பண்ணி, Mg இந்த சைடுல ஐயும், இந்த சைடுல Br. இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் அமைன். அது இல்லாம இந்த R' வந்து இந்த ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு போயிட்டு R' ட்ரிபிள் பாண்ட் C R இப்படின்னு ஃபார்ம் ஆயிடும். இதான் கிரிக்னாட்லேருந்து லோவர் ஆல்கைன்ஸ்லேருந்து நம்ம ஹையர் ஆல்கைன்ஸ் கொண்டு வரோம். இதான் கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்றோம். அடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ ஆல்கைன்ஸ்க்கு பார்த்த மாதிரி தான் ஆல்கைன்ஸ்க்கும். ஒன்னு solubility. ஆல்கைன்ஸ் மாதிரி இல்லாம ஆல்கீன்ஸ் மாதிரி இல்ல. ஆல்கைன்ஸ் மாதிரி இல்லாம ஆல்கைன்ஸ் மோர் soluble. மோர் soluble than alkanes and alkenes. அது இல்லாம C2 to C4 கேஸா இருக்கும். C5 to C12 லிக்விடா இருக்கும். கிரேட்டர் தென் C12 வந்து சாலிடா இருக்கும். இதுதான் அதோட கிளாசிபிகேஷன். அது இல்லாம பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை பிரான்ச்சஸ். ஆக்சுவலா அது டிவைடட் கிடையாது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதை தான் நான் அப்படி கீழே எழுதுறேன். மாலிகுலர் வெயிட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். பாய்லிங் பாயிண்ட் வந்து பிரான்ச்சஸ், நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், அதாவது இந்த கார்பன் செயின் லெங்க்த்ல பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்வெர்ஸா ப்ரொபோஸ். அதாவது பிரான்ச் இன்க்ரீஸ் ஆனா பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும், மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆனா பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இதுல புரிஞ்சு. இதுதான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைன்ஸ். இப்ப கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைன்ஸ் பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கறது அசிடிக் கேரக்டர் ஆஃப் ஆல்கைன். ஏன் அசிடிக் கேரக்டர் இருக்கு, எதனால வந்து அந்த அசிடிக் கேரக்டர் பிஹேவ் பண்ணுது ஆல்கைன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்ப ஆல்கைன்ஸோட ஒரு பேசிக்கானது என்ன? சி ட்ரிபிள் பாண்ட் சி, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன். இப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு பக்கத்துல. அதே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சிங்கிள் பாண்ட் இருக்கு, இதுக்கு டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப நம்ம இதனா என்னன்னு சொல்றோம்? sp3 சொல்றோம், இதை sp2 சொல்றோம், இதை spன்னு சொல்றோம். அப்ப இதோட எஸ் கேரக்டர் எவ்வளோ? 50% எஸ், 50% பி. அப்ப 50% எஸ் கேரக்டர். இதுக்கு 33% எஸ் கேரக்டர், 67% பி கேரக்டர். இதுக்கு 25% எஸ் கேரக்டர், 75% பி கேரக்டர். அப்ப இதுல 50% எஸ் கேரக்டர் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கும்னா கார்பன் ஆட்டத்துக்கு பக்கத்திலேயே இருக்கும். அப்ப இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இந்த ட்ரிபிள் பாண்டோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன பண்ணும்? ஹைட்ரஜனோட எலக்ட்ரானையும் கார்பன் கிட்டக்க இழுத்து பிடிச்சிக்கும். அதனால இந்த ஹைட்ரஜனை ஈஸியா இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து லீவ் பண்ணிடும். அப்ப இப்ப H
ட்ரிபிள் பாண்ட் சி ஹச்ன்னு இருக்குன்னா, இந்த ஹைட்ரஜன லீவ் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப அசிடிக் கேரக்டர்னா என்ன? ஒரு குட் ஆசிட், அதாவது குட் ஆசிடா இருக்கணும்னா, எவ்வளோ ஈஸியா ஹைட்ரஜன ரிமூவ் பண்ணுது. அதுதான் வந்து ஆசிட் கேரக்டர். அப்ப இந்த எஸ் கேரக்டர்னால என்ன ஆகுது? ட்ரிபிள் பாண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறனால, எலக்ட்ரான புடிச்சு வைக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் ஈஸியா போகுது. அதனால தான் அசிடிக் கேரக்டர் இருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து அடிஷன் ரியாக்ஷன். இப்ப அடிஷன் ஆஃப் டைஹைட்ரஜன எப்படி பண்றோம்னு பார்ப்போம். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆர், சி, ட்ரிபிள் பாண்ட் சி, ஹச். இப்ப இது கூட நான் என்ன பண்றேன்? நிக்கல் வித் H2 300 டிகிரி. அப்ப எனக்கு ஆல்கைன்லேருந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஆல்கீன் ஆயிடுது. அடுத்து திருப்பி நான் எண்ணெய், ஓகே இங்க ஸ்லாஷ் பண்ணும். 300 டிகிரி செல்சியஸ் போட்டா எனக்கு ஆர், CH2, CH3 அப்படின்னு ஆல்கேன் ஃபார்ம் ஆயிடுது. இதுதான் அடிஷன் ஆஃப் டைஹைட்ரஜன். அதுவே இப்ப எனக்கு ஆர், சி, ட்ரிபிள் பாண்ட் சி, ஆர் இருக்குன்னா, சாரி ஆர் டேஷ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இத நான் சோடியம் வித் இன் பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா அப்படி கொடுக்கறேன்னா, இன் பிரசன்ஸ் ஆஃப் H2 கொடுத்தோம்னா, நம்ம இந்த லிக்விட் அமோனியா வந்து எங்கேயோ யூஸ் பண்ணிக்கலாம். எங்கன்னா, ஆல்கீன்ஸ்ல வந்து சிஸ் ஆல்கீன்ஸுக்கு லின்லாட்ஸ், டிரான்ஸுக்கு நம்ம லிக்விட் NH3 யூஸ் பண்ணணும். அலாங் வித் Na. அப்ப இத தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். அப்ப இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஆர், சி டபுள் பாண்ட் சி, கீழ ஆர் டேஷ் வந்துடுது. இங்க H, இங்க H. இது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆர், சி டபுள் பாண்ட் சி, கீழ வந்து ஆர் டேஷ் வருது. இங்க மேல Hம், இங்க ஒரு H வந்து. அப்ப இந்த ஆர் டேஷும் இந்த ஆரும் வந்து என்னதுல இருக்குன்னா, டிரான்ஸ்ல வருது. அப்ப அதுக்காக தான் வந்து நம்ம இந்த Na இந்த லிக்விட் அமோனியா யூஸ் பண்ணுவோம். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் பிர்ச் ரிடக்ஷன். BIRCH RUDUCTION. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரிடக்ஷன், பிர்ச் ரிடக்ஷன். இது வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து அடிஷன் ஆஃப் ஹாலோஜன்ஸ். இப்ப ஹாலோஜன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்ப்போம். இப்ப ஆர், சி, ட்ரிபிள் பாண்ட் சி எடுத்துக்கிறேன். ட்ரிபிள் பாண்ட் CH. இதுல நான் Cl ஆட் பண்றேன்னா 2Cl ஆட் பண்ணிட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl இது பண்ணா இது டெட்ராவா தான் ஆட் ஆகும். அப்ப Cl, Cl, C, Cl, Cl, இங்க ஒரு H. நம்ம ஏற்கனவே டெட்ரா ஹாலோ ஆல்கைன்ஸ் வந்து எப்படி ரிடக்ஷன் பண்ணோம்னு பார்த்துட்டோம். இப்ப ஆல்கைன்ல இருந்து எப்படி டெட்ரா ஹாலோ ஆல்கைன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதுதான் அடிஷன் ஆஃப் ஹாலோஜன்ஸ். அடுத்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் என்னது? H அண்ட் X. இப்ப ஆர், சி, ட்ரிபிள் பாண்ட் CH எடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு HX ஆட் பண்ணணும்னா இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஆர், சி, X அண்ட் X, சி, H அண்ட் H, சாரி H அண்ட் H, இங்க ஃபார்ம் ஆகுது. அடுத்து இங்க ஒரு H. இப்ப இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் ஒரே கார்பன்ல இருக்கு. அப்ப 2 2 ஹாலைடு ஒரே இதுல இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க? ஜெமினல் டைஹாலைடு. ஜெமினல்னா என்னன்னா ஒரே கார்பன்ல 2 ஹாலைட் இருக்கிறது. விசினல்னா பக்கத்து பக்கத்து இதுல 2 இது இருக்குது. விசினல் டைஹாலைட், ஜெமினல் டைஹாலைட்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். அடிஷன் ஆஃப் வாட்டர்ல ஆர், சி, ட்ரிபிள் பாண்ட் சி, ஹச்ல நான் HOHன்னு இருந்தா எனக்கு இங்கேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும்? இங்க வந்து ஒரு பாண்ட் பிரேக் ஆகும். ரெட், கிரீன் கலர். இங்க ஒரு பாண்ட் பிரேக் ஆகும். அப்ப எனக்கு இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வரும். இங்க வந்து ஒரு நெகட்டிவ் வரும். அப்ப இங்க வந்து நெகட்டிவ் இருக்கு. இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அப்ப அப்படியே ஆப்போசிட்ல போட்டா என்ன ஆகும் எனக்கு? சி, ஆ
ஓகே. சாரி, சாரி. ஆர், சி, ஓஹெச், சி. இங்க ஏற்கனவே ஒரு ஹெச் இருக்கு. இன்னொரு ஹெச்ச சேர்த்து எழுதிக்கிறேன்னா, ஆ இங்க ஆர், சி, டபுள் பாண்ட் சி, H2 இதுதான் எனக்கு ஃபார்ம் ஆகும். இப்ப எனக்கு இந்த ஹைட்ரஜன் எப்படி இருக்குன்னு நான் வந்து அப்படி இங்க எழுதுறேன். ஆர், சி, OHன்னு எழுதிக்கிறேன். இங்க டபுள் பாண்ட் CH2ன்னு எழுதிக்கிறேன். இப்ப இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துட்டு, இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்ப ஆர், சி, டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் CH3. இந்த மாரி ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர்லயே அதோட லொகேஷன்ஸ ஷேர் பண்ணிக்குது. அதாவது ஷேர் பண்ணல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. அப்ப ஹைட்ரஜன் இங்க வந்துட்டு டபுள் பாண்ட் அங்க போணுச்சுன்னா, இந்த மாரி ரீஅரேஞ்ச்மென்ட்க்கு பேரு தான் டாட்டோமெரிசம். டாட்டோமெரிசம். அப்ப இங்க வந்து டாட்டோமெரிசம் இருக்கு. அப்ப இது என்ன டாட்டோமெரிசம்னா, இங்க டபுள் பாண்டுக்கு பதிலா இந்த H வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இதுதான் அடிஷன் ஆஃப் இது. அப்ப நமக்கு இந்த OH இப்படி இருக்கிறதுலேருந்து இதா கீட்டோனா மாறியிருக்கு இங்க. இப்ப பாலிமரைசேஷன் பார்க்க போறோம். பாலிமரைசேஷன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே சின்னதா இருக்கிறது வந்து ஜாயின் ஆயி பெருசா போகுது. நமக்கு லீனியர் பாலிமரைசேஷன்ல அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா இல்ல. ஆனா லீனியர் பாலிமரைசேஷன்ல மெயினா ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது என்னதுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் தான். CH, டபுள் பாண்ட் C, CH, சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH இப்படி போய்க்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா, சம்டைம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும். இந்த ஸ்ட்ரக்சர் தான் லீனியர் பாலிமரைசேஷன்ல ஒரு எக்ஸாம்பிளா குடுத்துருக்காங்க. அது இல்லாம சைக்ளிக் பாலிமரைசேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரியாக்ஷன் இருக்கு. 3 டைம்ஸ் ஈத்தைன் நம்ம ரெட் ஹாட் டியூப் அட் 873 கெல்வின்ல போட்டா, நமக்கு என்ன கிடைக்கும்னா, பென்சீன் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரியாக்ஷன். இதோட வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஆல்கைன்ஸ் வந்து முடிஞ்சுட்டு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் அதோட பிரிப்பரேஷன்ஸ் தான் பார்ப்போம். தேங்க் யூ.